Hi everyone, welcome to VLearn channel. இன்னைக்கு நம்ம 12th mathematicsல applications of matrices and determinantsல example 1.10 தான் பார்க்க போறோம். பார்க்காம 1.10 10 படிக்க கூடாது. டெசிமலுக்கு அப்புறம் வரது எல்லாமே 1.10 படிக்கணும். தனித்தனியா படிக்கணும். ஓகேவா? ஓகே. எக்ஸாம்பிள் 1.10ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எதுல இருந்து? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா தெரியுமே, அப்ப மேட்ரிக்ஸ் ஏ வச்சே போட்டுடலாமேன்னு கேட்டீங்கன்னா போடக்கூடாது. ஏன்னா அதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சச் தட் திஸ், இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் வழியா தான் நீங்க எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடாது. போட்டா கரெக்ட் தான், ஆனா அவங்க மார்க் தர மாட்டாங்க எக்ஸாம்ல. ஓகேவா? ஓகே, கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏ மேட்ரிக்ஸ் இருக்கு, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருக்க ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஏ மேட்ரிக்ஸ் ஓட ஸ்கொயர். இது நீங்க ஏ மேட்ரிக்ஸோட ஸ்கொயர்னா அந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் நினைச்சீங்கன்னா தப்பு. அது ஸ்கொயர் கிடையாது. இப்ப 2 ஸ்கொயர்னா நீங்க அதை எப்படி எழுத முடியும்? 2 cross 2 எழுத முடியுமா? 2 into 2. அதே மாதிரி ஏ ஸ்கொயர்னா அத ஏ இன்டூ ஏன்னு எழுதணும். ஓகேவா? இதுதான் ஏ இன்டூ ஏ ஸ்கொயர். ஓகேவா? எழுதலாமா? ஓகே, 2 வாட்டி ஏ எழுதணும். ஏ 4 3 2 5 4 3 2 5 மல்டிப்ளை பண்ணுங்க. ரோ வச்சு 2 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? 4 multiplied by 4 16, 3 multiplied by 2 plus 6. Next 4 3s are 12, 3 5s are 15. ஓகேவா? நாமளா நம்ம ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்றோம். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கு இல்லையா? பாருங்க, செகண்ட் ரோ வச்சு போடுங்க. செகண்ட் ரோல 2 2 4s are 8, 5 2s are 10 இருக்கா? நெக்ஸ்ட் 2 3s are 6, 5 5s are 25. ஓகேவா? உங்களுக்கு ஒருவேளை இந்த கான்செப்ட்லாம் ஒருவேளை புரியாம இருக்கா, எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியலனா எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க, கான்செப்ட் வீடியோ பாருங்க. ஓகேவா? இருந்தாலும் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். எப்படின்னா, ஒரு ரோ வச்சு 2 காலம் நம்ம பண்றோம். அதோட கரஸ்பாண்டிங் பேசஸ்ல இருக்கிறத தான் மல்டிப்ளை பண்ணணும். 4ஓட 4 மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கப்புறமா அடுத்த எலமெண்ட் இருக்குல்ல, அது வந்து அடுத்த காலம்ல அடுத்த எலமெண்ட் கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இந்த 4 வச்சு 4ஐயும் 3 வச்சு 4ஐயும் திருப்பியும் அதே எலமெண்ட்டா பண்ணக்கூடாது. கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அதே தான். ஒரு ரோ வச்சு 2 காலம் பண்றோம், இன்னொரு ரோ வச்சு திருப்பி 2 காலம் பண்றோம், அதை எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ரோ வச்சு 2 காலம் பண்றது ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் ரோல வந்துடும். செகண்ட் ரோ வச்சு 2 காலம் பண்றது செகண்ட் ரோல வந்துடும். அவ்வளவுதான். இது மல்டிபிளிகேஷன். மேட்ரிக்ஸோட மல்டிபிளிகேஷன் இப்படிதான் பண்ணணும். ஓகே, நார்மல் அடிஷன் பண்ணிடலாமா? 16 plus 6 21. கரெக்டா? இல்ல, 16 plus 6 22. ஓகேவா? நெக்ஸ்ட் 15 plus 12 7 27. ஓகேவா? 27. 8 plus 10 18. 25 plus 6 31. ஓகே, இது ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட கிடைச்சிருச்சு. ஓகேவா? கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுத போறோம். ஓகே, எழுதுனா நம்மளுக்கு எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த வழியில தான் நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க போறோம். ஏ ஸ்கொயர் எழுதுங்க. ஃபர்ஸ்ட்
a square plus xa plus yi square. I square na என்னது யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2. ஓகேவா? ஓகே, இது ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2. ஓகே ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. A மேட்ரிக்ஸ் நம்ம a ஸ்கொயர் நம்ம சொல்ல 22 27 18 31. ஓகேவா? பிளஸ் x a மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதுங்க 4 3 2 5 எழுதிட்டு பிளஸ் y யூனிட் மேட்ரிக்ஸ் என்னது 1 0 0 1. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ் 0 0 0 0. ஓகேவா? இப்ப அப்படியே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிடுவோமா? இந்த எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்றீங்க, ஒய் உள்ள கொண்டு வந்துருங்க, எக்ஸ் உள்ள கொண்டு வந்துருங்க, அதுதான் நான் சொன்னேன். ஓகேவா? அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டா ஆட் பண்ணி எழுதிடலாம். அதுக்கப்புறமா ஈக்குவேட் பண்ணணும். இவ்வளவுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் சம் வந்துடும். 22 27 18 31 plus 4x 3x 2x 5x. okay, next y 0 0 y. ஓகேவா? அப்புறமா 0 0 0 0. ஓகே, இப்ப ஆட் பண்ணி எழுத போறோம். எழுதலாமா? எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் 22, இது ஒரு மேட்ரிக்ஸ் 22, அப்புறம் 4x, அதுக்கப்புறம் அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பிளேசஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல 22 இருக்கு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல 4x இருக்கு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல y இருக்கு, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல 0 இருக்கு. அதே மாதிரி இந்த கரெக்டா அந்த பிளேஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஈக்குவேட் பண்ணி எழுத போறது. எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா? எழுதலாமா? பிளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றோம் 4x பிளஸ், ஏன்னா அங்க பாருங்க மேட்ரிக்ஸ் ஒன்ல அடிஷன் தானே இருக்கு, சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிடலாம். ஆட் பண்றோம் y ஈக்குவல் டு 0. ஆனா இப்ப போட வேண்டாம், இதே மாதிரி நம்ம 4 எழுதணும். எழுதலாமா? நெக்ஸ்ட் 27 என்ன கிடைக்குது? 27 plus 27 plus 3x plus 0. அவ்வளவுதான். ஓகேவா? இது அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 18 plus 2x plus 0. 18 plus 2x plus 0. அந்த 0 எழுத தேவையில்ல, இருந்தாலும் உங்களுக்காக எழுதுறேன். 31 plus 5x plus y. 31 plus 5x plus y. ஓகேவா? இப்போ என்ன வரும்? 0 0 0 0. அப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ்ல இருக்கிறத இங்க இருக்கிறத ஈக்குவேட் பண்ணிக்கணும். இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது இங்க இருக்குது. ஓகேவா? அதோட கரஸ்பாண்டிங் பிளேசஸ்ல இருக்கிறத ஈக்குவேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். பண்ணா நம்மளுக்கு ஒரு xy கிடைக்கும். xy கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம பண்றது பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணோம் xy. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிங்கிளா இருக்க டேர்ம் எடுத்துக்கிறேன், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதை வச்சு x கண்டுபிடிக்கலாம். 27 plus 3x is equal to 0 அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்றோம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து 3x இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 27 அந்த பக்கம் எடுத்து போனா -27 ஆயிடும்.
அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -27. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -27/3 கிடைக்குது. இப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, -27/3. அப்ப -9, ஏன்னா 9 3s are 27. ஓகேவா? இப்போ x is equal to -9 கிடைக்குது. இப்போ y, x தூக்கி ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் போட்டீங்கன்னா y கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போடலாமா, 22 plus 4x இருக்கிற இடத்துல -9 plus y equal to 0. இப்போ y கண்டுபிடிக்க போறோம். 22 minus 9 4s are என்னது, 36. கரெக்டா? 9 5s are 45 இல்லையா? plus y equal to 0. y இந்த பக்கம் வச்சுக்கிட்ட 36 அந்த பக்கம் போச்சுன்னா 36 plus ஆயிடும், 22 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். ஓகேவா? பண்ணீங்கன்னா சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்க போகுது, சால்வ் பண்ணீங்கன்னா 36ல 22 போச்சுன்னா 14 கிடைக்குது. ஓகே, y is equal to 14 கிடைக்குது. நமக்கு கிடைச்சிருச்சா? x என்ன கிடைச்சது, 9 -9, y 14. இப்ப x கிடைச்சிருச்சு, y கிடைச்சிருச்சு. இது அப்படியே இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க, ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a ஸ்கொயர் பிளஸ் x என்னது, -9 இல்லையா? அப்ப மைனஸ் போட்டுக்குவோம். -9 a பிளஸ் y, y இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 14 i ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதுல xy சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, நான் ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஏ மேட்ரிக்ஸ் வந்து இதுல இருந்து டிவைட் பண்ணிடுங்க. ஓகேவா? பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. தனித்தனியா பண்ணா இது ஏ ஆயிடும். ஏ ஸ்கொயர்ல டிவைடட் பை ஏ பண்ணா ஏ ஆயிடுமா? இந்த 9ல ஏ போச்சுன்னா ஏ இன்வெர்ஸ் ஆயிடுமா? பாருங்க. ஓகேவா? தப்பு. எல்லாம் பாருங்க என்ன வருது, ஏ ஸ்கொயர், ஏ போச்சுன்னா ஏ. ஓகே, 9ல ஏ போச்சுன்னா 1, ஏ பை ஏ 1 ஆச்சா? அப்போ 1 நம்ம எழுத முடியாது. ஓகே, 1 எழுத முடியாது. 1ன்றத நம்ம ஐன்னு எழுதலாம். இது 2x2 மேட்ரிக்ஸ்னால I2ன்னு எழுதலாம். ஓகேவா? 1ன்னு எழுத முடியாது மேட்ரிக்ஸ்ல, அதனால I2ன்னு எழுதலாம். இப்ப 14 இந்த I2 டிவைடட் பை A, இது எப்படி எழுதுறது, I2ன்றது நம்மளுக்கு 1ன்னு தெரியும். ஓகேவா? அப்ப 1/Aன்றது என்னது, A இன்வர்ஸா? ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்ப A இன்வர்ஸ் 14 A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் 2. ஓகேவா? 1 இந்த I2ன்றது 1ன்னு எழுத முடியாது மேட்ரிக்ஸ்ல, அதனால I2ன்னு எழுதுறோம், யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க, ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா மிச்சம் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடுங்க. ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? 14 A இன்வர்ஸ் equal to 9i square minus A. ஓகேவா? A inverse is equal to 1/14. 1/14 9 unit matrix 0 1 0 1 0 0 1 minus இது 14 நம்மளுக்கு கீழே கொண்டுட்டு வந்திருக்கேன். இங்க இருந்து இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன்ல இருந்து வந்துச்சுன்னா டிவிஷன் ஆயிடும், ஈக்குவல் டு வந்துச்சுன்னா டிவிஷன் ஆயிடும். ஓகேவா? அதான் பண்ணிருக்கேன். 4 3 2 5. இப்ப இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 14
பண்ணா 9009 வருமா? இப்ப இந்த 9009 இது கூட சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஏ மேட்ரிக்ஸ் கூட. பண்ணா என்ன வருது பாருங்க. A inverse is equal to 1/14. பாருங்க 9ல 4 போச்சுன்னா எவ்வளவு? 9 minus 4 எழுது ஃபர்ஸ்ட். ஓகேவா? 9 minus 4 எழுதலாம். 0 minus 3 எழுதலாம். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் இது. ஓகே, 0 minus 2 அப்புறம் 9 minus 5 minus 5. ஓகே, பாருங்க என்ன வந்திருக்கு? 1/14. 9ல 4 போச்சுன்னா 5 எழுதலாமா? -2 வருமா? -3 வருமா? அப்புறம் 4. ஓகே, நம்மளுக்கு A இன்வெர்ஸ் கிடைச்சிருச்சு பாருங்க. A இன்வெர்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? 1/14, 5, -2, -3, 4. ஓகேவா? A இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? Therefore கண்டுபிடிச்சாச்சு. Thank you.